வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மகா அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே கடுப்பாறாங்க நம்ம காஞ்சனா. ஏண்டி இது உன் புருஷன் கணங்கா, நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? திரு என் மகளுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை தானே, அப்படி இருக்க நேரம் நீ எதுக்கு அடிய அழுற அப்படின்னு கேட்க நேரம் எல்லாம் திவ்யாக்கா அழுத பார்த்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அழுக வந்துடுது அப்படின்னு நம்ம காஞ்சனா கிட்ட அடித்து விடுறாங்க. ஆனால் காஞ்சனா, உன்னை நான் நம்ப மாட்டேன்டி, எனக்கு நல்லாவே தெரியும், நீ திருவை ஆட்டையை போட வந்தவ தானே அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் அப்படியே கொதி தெளுறாங்க நம்ம மகா. என்ன வார்த்தை நீங்கள் சொல்லிட்டியா அப்படின்னு அந்த இடத்துல கன்னத்தில் பலாருன்னு நம்ம காஞ்சனாவுக்கு ஒன்று கொடுக்குறாங்க. அப்படியே அரண்டு போகிறாங்க. ஏண்டி என்னையே கை நீட்டி அடிச்சிட்டியா அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் வாயை மூடுங்க. என்ன ஒருக்கா நான் திவ்யாக்கா வாழ்க்கையில் குறுக்க வருவேன் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு அந்த இடத்துல வார்ன் பண்ணுறாங்க. நேராக நம்ம காஞ்சனா அடி வாங்கின சூட்டோட கவிதா கிட்ட வத்தி வைக்க நேரம், எனக்கு தெரியும்க்கா, இந்த மகா லேசுப்பட்ட ஆள் இல்லை, எப்படியாவது அவளை போட்டு தள்ளணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம காஞ்சனாவும் கவிதாவும் சேர்ந்து கை கோர்க்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திரு கண்ணை முழிச்சு லட்சுமி அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம அம்பிகாமா அரண்டு போய் கேட்குறாங்க. அப்போ தான் லட்சுமி தான் இவன் தாலி கட்டின பொண்ணா அப்படின்னு அம்பிகாமுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரங்கிறதாங்க நம்ம திரு அப்படியே லட்சுமியை கையை பிடிச்சி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, என்னடா இவர் என்னை கை பிடிக்கிறாரு, நல்லூரம்மா நீ இவரை குணமாக்கிறானோ, இவர் எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கணும், திவ்யாக்கா கூட இவர் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிக்கிறாங்க. கவலைப்படாதுங்க, நல்லூரம்மா நம்மளை கைவிட மாட்டா, உங்களை நல்லாக்கி வைப்பா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மகா தேம்பி தேம்பி அழுறாங்க. இந்த காஞ்சனா பார்க்குறாங்க, என்ன இவா எதுக்காக அழுறா, இவ திருவோட மனைவி கணங்காவே நடந்துக்கா, இவளோட செய்கையெல்லாம் சரியில்லையே அப்படின்னு அந்த இடத்துல பேரதிர்ச்சியாட்டு நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில், ஏண்டி அறிவு இருக்கா உனக்கு, எதுக்காக நீ அழுதுட்டு இருக்கா, என் பொண்ணு அழுதா சரி, அவள் கட்டிக்க போகிறவே, அப்படி இருக்குன்னு நீ எதுக்காகடி அழுற, உனக்கு அவமானமா இல்லை, கேவலமாக இல்லை, நீ திருவோட பொண்டாட்டி கணங்க நீ வேலையை பார்க்குற, எதுக்கு அழுற அப்படின்னு கேட்க நேரம், அம்மா வாயை மூடுங்க, நான் எதுக்கு அழுறேன்னா திவ்யாக்கா அழதை என்னால் தாங்கிக்கிட முடியலை, அதனால தான் அழை அப்படின்னு சொன்னாரோ. ஓ ஆமாம், அவளுக்கு பின்னாடியே போய் அவள் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு போகிறான்னு நான் என்ன கேட்டால் திருவோட இந்த நிலைமைக்கு காரணம் நீ தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு அந்த இடத்த சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா திருவை வசமாக கல்யாணம் பண்ணி என் பொண்ணை ஓரம் கட்டிடலான்னு நீ நினைக்கிற, எனக்கு நல்லாவே தெரியும்டி, நீ எப்படியும் என் திவ்யா வாழ்க்கையில் குறுக்க வருவ அப்படின்னு எனக்கு தெரியும், நீ ஒரு பெரிய சதிகாரிடி, திருவை கண்டிப்பாக உன் வலையில் விழ வைப்ப, அதுக்கு என்ன வேணாலும் செய்வேன், ஆனால் நான் இருக்கிறது வரை அது நடக்காது, என் பொண்ணை கண்டிப்பாக உன் பின்னாடி வர்றதெல்லாம் நான் விட மாட்டேன், உன்னை எப்படி இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்துவேன்னு பாருடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் என்னம்மா சொல்கிறீங்க, நான் திவ்யா அக்கா வாழ்க்கையில குறுக்கு வருவேனா அப்படின்னு சொல்லினா, இதை சொல்லி தான் தெரியணுமா, உன் மூஞ்சி முறக்கட்டையிலே இதில் எழுதி வச்சிருது மாதிரி இருக்க அப்படின்னு சொல்ல நேரம் பேய் இறஞ்சதுக்கிறாங்க நம்ம லட்சுமி. இதுக்கு மேலே காஞ்சனாவை விட்டோன்னா அவள் நம்மளை அவமானப்படுத்திடுவா. அதுவும் இல்லாமல் திவ்யா அக்கா வாழ்க்கையில் நான் எதுக்காக குறுக்க போகிறேன், ஆனால் இந்த காஞ்சனா சொல்லதெல்லாம் பார்த்தா செம கடுப்பாமல் இருக்க, எனக்கு தொட்டு தாலி கட்டினவர் திரு அப்படின்னு தெரிஞ்சுனா இந்த காஞ்சனா என்ன வேலை பண்ணுவா, கண்டிப்பாக நான் திவ்யா அக்கா வாழ்க்கையில் குறுக்க போக மாட்டேன், அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. திவ்யா அக்கா நல்லா இருக்கணும், அவங்களுக்காக நான் எது வேணாலும் செய்வேன் அப்படின்னு ஒரு கட்டத்தில் நினைக்கிறாங்கங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம கவிதா ஃபோனை போட்டு சொல்கிறாங்க, எந்த பாருங்க நம்ம எதையும் அசால்ட்டாக விடக்கூடாது, நான் தான் திருவோட இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சந்தேகப்படுறா இந்த மகா. அவள் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டா, எனக்கும் அந்த திருவை கொல்ல விட்ட அந்த நபருக்கும் தொடர்பு இருக்குது, நான் தான் காரணம்னு நல்லாவே அவளுக்கு தெரியுது, ஆனால் திருவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த மகா என்ன சும்மா விட போகிறதில்ல, எனக்கிட்டேயே அவள் சவால் விட்டுட்டு போயிருக்கா அப்படின்னு கௌதம்கிட்ட சொல்ல நேரம், கௌதம் நீ கவலைப்படாத,
அந்த மகாவை நானும் சாதாரணமாட்டு இட போட்டுட்டேன். ஆனால் அவள் பயங்கர ஆளுன்னு இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சுட்டு அவளை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம காஞ்சனா கவிதா கிட்ட ஓடி போடுறாங்க. இந்த பாரு, நான் அந்த மகாவை சந்தேகப்பட்டது சரியாக தான் போச்சு, என்னக்கா சொல்கிற அப்படின்னு வந்து கவிதா வந்து பேரஞ்சதுக்கனங்க கேட்காங்க. நம்மளை பற்றி விஷயம் ஏதாவது மகா சொல்லியிருப்பாளா அப்படின்னு வந்து நினச்சிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் வந்து இந்த பாரு, என் தெருவுக்கு வந்து அடிபட்டிருக்கு, அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான், இவா கட்டின பொண்டாட்டி கணங்காக இருந்து அழுதுட்டு இருக்கா, அதை பார்க்க பார்க்க ஆத்திரமாக வருது. என்ன கேட்டால் திருவோட இந்த நிலைமைக்கு மகாதான் காரணம் அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஒரு கட்டத்தில் அடடா, என் அக்காவுக்கு மட்டும் திருவோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தானே தெரிஞ்சுனா என்னை வெளுத்தெடுத்துருவாளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அம்பிகா அம்மாவை தனியாக கூப்பிடாங்க. நம்ம மகா, என்ன மகா என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்க நேரம், இந்த பாருங்கம்மா, நீங்கள் இந்த வீட்டில் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காதுங்க. என்ன கேட்டால் உங்களை சுற்றி அநியாயம் சதிதமாக நடக்குது, வந்து திருவோட நிலைமைக்கு இந்த வீட்டில் இருக்கவங்க தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என்ன மகா சொல்லுற, இந்த வீட்டில் இருக்கவங்க யார் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம், வேற யார், நீங்கள் மனசை வந்து திடமாக்கிருங்க, ஏன்னா கூட இருந்து குளிப்பறிக்க கும்பலை பார்த்தாலே நம்மளுக்கு கடுப்பாகும். அதே மாதிரிதாம்மா இந்த நிலைமைக்கு காரணம் உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் நாத்தனார் கவிதா தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என்ன கவிதாவா, ஆமாம், திருவை கொல்லதுக்கு அவங்க தான் ஐடியா பண்ணி ஒரு ஆளை வந்து விட்டுருந்தாங்க. நான் அந்த நபர்கிட்ட இருந்த துப்பாக்கியை பறித்து ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தேன். அதையும் மீறி வந்து அந்த நபரை வந்து திறந்து விட்டுட்டாங்க. உங்கள் பையன்ட்ட அதை ஃபோனை போட்டு சொல்லி உங்கள் பையன் வந்து அதை அந்த அந்த நபரை பிடிச்சி சோழியை முடிக்கிறதுக்கு போனார். அந்த கட்டத்தில் தான் வந்து திறந்து விட்டு அந்த நபரை வந்து தப்பிக்க வச்சுட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஒரு சதி நடந்திருக்கு, அதனால தான் அந்த லாரி வந்து உங்கள் பையன் மேலே வந்து ஏறி இருக்கு. மொத்தமாக எனக்கு வந்து கூட்டி கழித்து பார்த்தா இதில் சம்மந்தப்பட்டது கவிதாவாக தான் இருக்கும் போலுக்கு. கவிதாவுக்கும் உங்களுக்கும் என்னமா பகை இருக்குது, உங்களை வந்து மூச்சு விட முடியாத அந்த இன்கில்லரை வந்து மாற்றி வச்சுதான் என்ன கேட்டால் வந்து அம்பிகா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அது எல்லாத்துமே கவிதாவோட சதி தான், உங்களை கொல்லதுக்கும் இந்த கவிதா திட்டம் போட்டால் இப்போ என்னென்னா உங்கள் பையனை கொல்ல திட்டம் போட்டதில் தான் இப்படி ஆயிட்டு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நீ சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமாம், அதை விட பெரிய கொடுமை என்னென்னா இந்த காஞ்சனா அவள் பொண்ணை வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு உங்களை வந்து வீட்டை விட்டு துரத்தலான்னு ஸ்கெட்சு, ஏன் இந்த என்கேஜ்மெண்ட்லேயே அந்த ஒரு லேடியை விட்டு ஜூஸு அது இதுன்னு எல்லாத்துலேயும் வந்து ஒரு பொருள் மயக்க மருந்தை கலந்து நீங்கள் ஈக்குவலாக சம்மந்தி முறைக்கு நிற்கக்கூடாது அப்படின்னு வர சரி பண்ணுறா. ஒட்டு மொத்தத்தில் இந்த காஞ்சனாவும் கவிதாவும் ரெண்டுமே வந்து உங்களை சுவாலியை முடிக்க தாங்க அம்மா பார்க்குது, கவனமாக இருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அம்பிகா கிட்ட வந்து சொல்ல நேரம், அம்பிகா பேரதிர்ச்சியில் இருக்கிறாங்க. இந்த காஞ்சனாவும் கவிதாவும் எனக்கு முந்தையே சந்தேகம் இருக்குது, நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிய மகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த மகா மட்டும் எனக்கு மருமகளாக வந்திருந்தா வந்தானா எப்படி இருக்கும். ஆனால் இந்த காஞ்சனாவோட பொண்ணு திவ்யா வந்து நல்ல பொண்ணு தான், ஆனாலும் அவளும் அவங்க அம்மாவுக்கு குணம் இல்லாமலாம் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்கங்க அம்பிகா.